கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 24/5/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தில் செய்யும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இருப்பதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். தெய்வீக பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து செயல்பட முடியும், செய்தலும்படி ஆய்ச்சிக்கிறேன்ப்பா. ஏசாயா 44:22 படி நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நீர் எப்போதும் இவரோடு இந்த அற்புதம் செய்து சகல விதமான நன்மையினாலும் இவரோட வாழ்க்கையில் நீர் திருப்தியாக்க போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/5/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உம்முடைய சமாதானம் தேசத்தில் உண்டாகட்டும் அப்பா. ஜனங்கள் எல்லாம் சமாதானத்தினால நிரப்பப்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர முடியுங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.